ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, கேஸ் அடுப்பு மேலே எண்ணெய் ஊற்றி பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம அரிசியெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணினோம்னா ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சியெல்லாம் விழுந்துருங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டப்பாக்குள்ளே அரிசி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணினதுமே அரிசி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 போல் வரமிளகு காம்போடு நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய பிரியாணி இலை ஒரு 5-6 போல் நீங்கள் அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி உள்ளுக்குள்ளே நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அரிசி எந்த அளவுக்கு அடியில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அடியில் வச்சு கை வச்சு நல்லா நீங்கள் கலக்குனீங்கன்னா இந்த பிரியாணி இலை வாசனைக்கும் காஞ்ச மிளகாய் வாசனைக்குமே ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி கூட நமக்கு கிட்ட நெருங்க செய்யாதுங்க. நமக்கு ரொம்ப நாளைக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம காஃபி தூள் பேக்கெட்டில் வாங்கி பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி நம்ம அப்படியே மடிச்சு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மடிச்சு வைக்கும் போது சீக்கிரமாக கட்டி விழுந்துருங்க. அந்த மாதிரி கட்டி விழுகாமல் இருக்க காஃபி தூள் பவுடரை கட் பண்ணதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்னதாக நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பழைய டிக்டாக் கிளிப் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு அந்த கிளிப்பை இந்த காஃபி தூள் பவுடர் மேலே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது அந்த காஃபி தூள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கட்டியுமே நமக்கு படவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் கட்டர், சார்ஜர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்போதும் போல் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வச்சுருவோங்க. முக்கியமாக நம்ம எங்கேயாச்சும் நம்ம ஊருக்கு போனோம்னா அந்த சார்ஜர் ஒயரை இது போல் நம்ம சுற்றி பேக்கில் நம்ம வச்சுப்போம் இல்லையா, இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் ஒயரு சார்ஜர் போகிற இடத்துல ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஒரு லைட்டை நமக்கு கட் ஆனாலுமே சார்ஜ் ஏறாமல் போயிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. அந்த சார்ஜர் ஒயரை நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு அந்த சார்ஜர் ஒயரை கையில் வச்சுட்டு இது போல் நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா சுற்றினதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் லப்பர் இருந்தாலும் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சுற்றும் போதும் சார்ஜர் ஒயரு நல்லா டைட்டாக இருக்கும். அது உள்ளுக்குள்ளே நீங்கள் இந்த சார்ஜர் ஒயரை நீங்கள் வச்சு விட்டால் போதுங்க. நமக்கு சார்ஜர் ஒயரு கரண்டுமே நமக்கு வராதுங்க. அதே போல் இதே கொண்டு போய் நம்ம பேக்கில் வச்சுட்டோன்னா நமக்கு டேமேஜும் நமக்கு ஆகவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மிளகாய்த்தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் நாட்கள்லேயே வண்டு புழு பூச்சியெல்லாம் விழுந்துருங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் அரைச்சோன்னே ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு மிளகாய்த்தூள் ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாக அதை நீங்கள் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு ஒரு டப்பா நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம டப்பாக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம டப்பாக்குள்ளே நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பாவை நீங்கள் பாருங்கள், பாதிலுக்கு மட்டும் வந்திருக்கு. இந்த டப்பா பிடிச்சி லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் ஷேக் பண்ண வேணாம். லைட்டாக நீங்கள் மூடி போட்டு ஷேக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கை வச்சு இது போல் நீங்கள் ஷேக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே எந்தவித ஏர் பபிள்ஸ் எதுவுமே நமக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்துகிட்டு அந்த மிளகாய் தூள் மேலே எல்லா பக்கமும் நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை நார்மல் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் அதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 போல் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 போல் பட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம மடித்து ஃபோல்டு பண்ணிக்கலாங்க.
இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சுங்க. நம்ம ஃபோல்டு பண்ணிக்க பொருள் எதுவுமே நமக்கு கீழே விழக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மிளகாய் தூள் மேலே அப்படி நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டாலே போதும். மிளகாய் தூள் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு புழு பூச்சி நமக்கு எதுவுமே விழுகாதுங்க. நீங்கள் வைக்கிற மிளகாய் தூள் வாசனை மாறாமல் அது அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வச்சோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு தோல் நம்மளால் உரிக்க முடியாது. ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்குங்க. அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கு தோல் உரிக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக நீங்கள் வடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்பூனு இல்லைனா ஸ்போக் எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கு மேலே சென்டரில் இது போல் நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற தோல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணும்போது கையில் நமக்கு சூடு தெரியாது. அதே போல் ரொம்ப சீக்கிரமாக நம்ம உருளைக்கிழங்கு உரிச்செடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு இருக்குங்க. இதே மாதிரி எல்லா தோலையுமே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்குமே இதே மாதிரி தாங்க உரிச்சு எடுத்தேன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி நம்ம க்ளீனாக வச்சு புள்ளியாக அதே மாதிரி கேஸ் இருக்கக்கூடிய ஸ்டாண்டுமே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நம்ம அப்படியே விட்டுருவோங்க. அந்த மாதிரி விடும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை எல்லாமே அதுவே காயும் போது அந்த ஈரத்தன்மை காஞ்சாலுமே அந்த கேஸ் ஸ்டாண்டு மேலே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு கரை மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி நமக்கு துருப்பிடிச்ச கரை வந்தாலே அந்த ஸ்டாண்டு சீக்கிரமாக உடஞ்சி போயிடுங்க. அந்த மாதிரி துருப்பிடிச்சு கரை வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு கேஸ் ஸ்டாண்டுமே ரொம்ப நாளைக்கு லைஃப் வருங்க. ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டாண்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு மேலே எங்கெல்லாம் துருப்பிடிச்ச கரை இருக்கோ அங்கெல்லாம் இந்த துணியை வச்சு நல்லா நம்ம தொடச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடிச்ச கரை எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிமூவ் ஆகிடுங்க. இதே மாதிரி ஸ்டாண்டு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் இந்த துருப்பிடிச்ச கரையை நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் ஸ்டாண்டு மேலே முன்னாடி பக்கம் நல்லா தொடச்சாச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டாண்டு பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த பேக் சைட்லேயுமே துருப்பிடிச்சு கரை நமக்கு தெரியுங்க. அதை க்ளீன் பண்ண மறுபடியும் நீங்கள் தேங்காய் லைட்டாக விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த துருப்பிடிச்ச கரை எல்லாமே நமக்கு காணாமல் போயிடுங்க. அதுக்கப்புறம் அதை துணியை வச்சு நீங்கள் ஸ்டாண்டு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் லைட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டாண்டு ஃபுல்லாகவே நம்ம முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் நல்லா தொடச்சாச்சு. நல்லா க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டை சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்னர் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பர்னரை விட்டு நிறைய நெருப்பு வெளியில் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த பர்னர் கடையில் நிறைய கேப் விழுந்துருங்க. அந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளாத்தில் கொஞ்சம் போல் மட்டும் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்னரை கழட்டி கீழே வச்சுக்கோங்க. அந்த பர்னர் போடக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு சீக்கிரமாக துருப்பிடிச்சு போயிருங்க. அந்த மாதிரி துருப்பிடிச்சு போயிடுச்சுன்னா அந்த பர்னர் கடையில் சீக்கிரமாக கேப் விழுந்துருங்க. அதனால தாங்க நெருப்பெல்லாம் நமக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி நமக்கு நெருப்பு வெளியே வராமல் இருக்க துருப்பிடிக்காமல் இருக்க இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பர்னர் எடுத்துக்கலாங்க. அந்த பர்னர் ஓரங்களுமே இது போல் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. இதே மாதிரி நம்ம எண்ணெய் தொட்டு அந்த பர்னர் சைடில் நம்ம தொடச்சோன்னா அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே காணாமல் போயிடும். இதுக்கப்புறம் துரு பிடிக்காமலும் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்னர் எப்போதும் போல் போட்டு விட்டுக்கலாம். அதே போல் ஸ்டாண்டுமே நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இதே போல் எல்லா பர்னர் ஸ்டாண்டுமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக நீங்கள் எப்போல்லாம் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் பர்னராக இருக்கட்டும் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எண்ணெய் தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு எப்போதும் போல் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். முக்கியமாக பர்னர் சைடில் கேப் விழுகாது. நமக்கு நெருப்புமே நமக்கு வெளியே வரவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ள பொறுமை பார்த்தா எல்லா நண்பர்களுக்குமே ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.